தமிழ்நாட்டுல சொந்தமா ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? குறிப்பா இதுதான் உங்க முதல் முறையா? அப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு தான். வாங்க எப்படி பாதுகாப்பா நிலம் வாங்குறதுன்னு அக்குவேர ஆணிவேரா பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. பாருங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு ஆசையா ஒரு நிலம் வாங்குறீங்க. ஆனா வெறும் 6 மாசத்துல அரசாங்கம் அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 2 லட்சம் தான் கொடுக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது நிஜத்துல நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம். நிலம் சரிபார்ப்புல செய்யற ஒரு சின்ன தப்பு எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னு இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி ஒரு நிலமா உங்களுக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? வாங்க, அதை பத்தி தான் நாம இப்போ விலாவரியா பார்க்க போறோம். உங்க பணத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம முதல்ல பார்க்க வேண்டியது ரெண்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். ஒரு சொத்தோட ஜாதகமே இந்த 2 டாக்குமெண்ட்ல தான் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? தாய் பத்திரம். இதுக்கு பேர்லயே இருக்கு பாருங்க, தாய்னு. இதுதான் ஒரு சொத்தோட பிறப்புச் சான்றிதழ் மாதிரி. குறைஞ்சது ஒரு 30 வருஷத்துக்காவது இந்த பத்திரத்தை பின்னோக்கி பார்க்கணும். அப்பதான் இந்த நிலம் யார்கிட்ட இருந்து யாருக்கு போச்சு, இப்ப விக்கிறவருக்கு உண்மையிலே இது விற்க உரிமை இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வில்லங்கச் சான்றிதழ், சுருக்கமா ஈசின்னு சொல்லுவோம். இது அந்த நிலத்தோட மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி. அதாவது அந்த நிலம் மேல ஏதாவது லோன் இருக்கா, கோர்ட்ல கேஸ் ஏதாவது நடக்குதா, இல்ல வேற ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பளிச்சுன்னு காட்டிலும். இப்போ இந்த ஈசில 2 வகை இருக்கு. ஒன்னு நில் ஈசி, அதாவது எந்த வில்லங்கமும் இல்ல, நிலம் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நமக்கு வேணும். இன்னொன்னு ஆபத்தானது. இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பேங்க்ல லோன் இருக்கிறதையோ அடமானத்துல இருக்கிறதையும் காட்டும். அப்படி இருந்தா அந்த நிலத்தை விக்கிறவரு பேங்க்ல இருந்து என்ஓசி, அதாவது தடையில்லா சான்றிதழ் வாங்கி கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நாம பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம். ஓகே, இப்போ முக்கியமான 2 டாக்குமெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து உங்க முதலீட்டை பாதுகாக்க நீங்க கையில வச்சுக்க வேண்டிய ஒரு 10 பாயிண்ட் செக்லிஸ்ட். இதுதான் உங்க முழுமையான ஆயுதம். ஒரு நல்ல வக்கீல வச்சு எல்லாத்தையும் செக் பண்ண தோராயமா ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். அட, 10,000 ரூபாயா? யோசிக்காதீங்க. இந்த சின்ன செலவு நாளைக்கு வரப்போற பல லட்ச ரூபாய் நஷ்டத்தை தடுக்கும். இது ஒரு செலவில்ல, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த டேபிள் தான் உங்க பாதுகாப்பு கவசம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, பட்டா சிட்டால இருக்கிற பேர் உங்களுக்கு நிலம் விக்கிறவரோட பேரான்னு செக் பண்ணுங்க. லேஅவுட் அப்ரூவல் இருக்கான்னு பாருங்க. டிடிசிபி அல்லது சிஎம்டிஏ அப்ரூவல் இல்லைன்னா அது சட்டவிரோதமான மனை. வாங்கவே வாங்காதீங்க. அப்புறம் நேர்ல போய், அதாவது கள ஆய்வு செஞ்சு பத்திரத்துல இருக்கிற அளவுகளும் நேரடியா பார்க்குற அளவுகளும் சரியா இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும். இப்போ நிலம் வாங்குறப்ப நடக்கிற சில பொதுவான ஏமாத்து வேலைகளை பத்தி பார்க்கலாம். இந்த வில்லன்களை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வலையில விழாம நாம தப்பிச்சுக்கலாம் இல்லையா? முதல் ஆபத்து, போலி பட்டாக்கள். ஆமாங்க, சில லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் மூலமா போலி பட்டாக்களை உருவாக்கி சம்பந்தமே இல்லாத நிலத்தை விக்கிற கும்பல் இருக்கு. அதனால எப்பவுமே அரசாங்கத்தோட eservices.tn.gov.in வெப்சைட்ல ஆன்லைன்ல ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிடுங்க. அடுத்த பொறி, வாரிசுரிமை தகராறுகள். ஒரு குடும்பத்துல சரியா உயில் எழுதி வைக்கலைன்னா அந்த சொத்து பல வருஷத்துக்கு கோர்ட் கேஸ்னு அலையும். நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் இதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு யாராவது வந்து நின்னா என்ன செய்வீங்க? அதனால வாங்குறதுக்கு முன்னாடியே குடும்ப பிரிவினை பத்திரம் இருக்கான்னு கேளுங்க. இல்லைன்னா மத்த வாரிசுகள்டேந்து தடையில்லா சான்றிதழ் வாங்கிடுங்க. அடுத்து மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஆபத்து, புறம்போக்கு நிலம். இது முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம். இதை யாராவது ஆக்கிரமிச்சு உங்களுக்கு வித்தா நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அரசாங்கம் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அதை இடிச்சு தரமட்டமாக்கிடும். உங்க பணம் அவ்வளவுதான். சரி, நாம எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து வாங்கிட்டோம். ஆனா அரசாங்கமே நம்ம நிலத்தை ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கேக்குது. அப்போ என்ன பண்றது? நம்ம உரிமைகள் என்ன? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சட்டம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குது. RFCTLAR சட்டம் 2013 படி உங்க நிலம் கிராமப்புறத்துல இருந்தா சந்தை மதிப்பை விட 4 மடங்கு அதிகமா உங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அதுவே நகர்ப்புறத்துல இருந்தா 2 மடங்கு கொடுக்கணும். அதனால அரசாங்கம் எடுத்தா ஏதோ நஷ்டம் நினைக்காதீங்க. சட்டப்படி உங்களுக்கு சரியான இழப்பீடு கிடைக்க உரிமை இருக்கு. ஒருவேளை அரசாங்கம் கொடுக்கிற இழப்பீட்டுத் தொகை உங்களுக்கு சரியா படலையா? அப்போ நீங்க மேல்முறையீடு செய்யலாம். முதல்ல பொது விசாரணையில உங்க எதிர்ப்பை பதிவு செய்யுங்க. அதுலயும் திருப்தி இல்லைன்னா நிலம் கையகப்படுத்தும் அதிகாரிகிட்ட அப்பீல் பண்ணுங்க. கடைசி வழியா உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து உங்க உரிமைக்காக போராடலாம். சரி, நாம இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இது எல்லாத்தையும் சுருக்கமா ஒரு ஃபைனல் ப்ளூ பிரிண்டா உங்களுக்காக தொகுத்து தர்றேன். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். 1, தாய் பத்திரத்தை குறைஞ்சது 30 வருஷத்துக்கு பின்னோக்கி பாருங்க. 2, வில்லங்கச் சான்றிதழ்ல நில்லுன்னு இருக்கான்னு உறுதியா பாருங்க. 3,
அந்த 10,000 ரூபாய பார்க்காம ஒரு நல்ல வக்கீல வச்சு செக் பண்ணுங்க. அதுதான் உங்க பெஸ்ட் இன்சூரன்ஸ். கடைசியா அரசாங்கம் நிலத்தை எடுத்தா உங்க உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்க கையில ஒரு தெளிவான வரைபடம் இருக்கு. நீங்க தேட போற அந்த புதையல், அதாவது உங்க கனவு நிலத்தை கண்டுபிடிக்க இப்போ நீங்க தயாரா? Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?